Dear brothers and sisters என்று உலக மக்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளாக பார்த்த உன்னத மனிதனாக இருந்தார் சுவாமி விவேகானந்தர். இளைஞர்களின் கையில் தான் நாட்டின் எதிர்காலமே இருக்கிறது என்பதை உறுதியாக நம்பியவர். 100 இளைஞர்களை தாருங்கள், நாட்டையே மாற்றி காட்டுகிறேன் என்பதை கூறினார். பெற்றோர்கள் கூட தங்கள் பிள்ளைகள் மீது வைக்காத நம்பிக்கையை சுவாமி விவேகானந்தர் இளைஞர்களின் மீது வைத்தார். செல்வ செழிப்பில் பிறந்தும் துறவறம் பூண்டு நவீன இந்தியாவிற்கு நல்வழியை காட்டிய சுவாமி விவேகானந்தர் 12ஆம் தேதி 1863ஆம் ஆண்டில் கொல்கத்தாவில் பிறந்தார். அவரின் பெற்றோர்கள் அவருக்கு நரேந்திரநாத் என்று பெயர் வைத்தனர். அவருடைய அப்பா விஸ்வநாதர் கொல்கத்தாவில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றினார். அவருடைய அம்மா புவனேஸ்வரி தேவி மிகவும் கருணை உள்ளம் படைத்தவர். நரேந்திரநாத்துக்கு சிறுவயதிலிருந்தே தியானம் செய்யும் குணம் உள்ளது. அதே போல் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறியும் குணமும் அவருக்குள்ளது. அவர் இவ்வளவு விவேகம் மிக்கவராக இருந்ததால் அவருக்கு பின்னால் விஸ்வநாதர் என்று பகவான் ராமகிருஷ்ணர் பெயரிட்டார். விவேகம் இருந்தால் ஆனந்தம் பிறக்கும் என்பதை பெயரின் மூலம் சுட்டிக்காட்டினார்.